ஹாய் எல்லாருக்கும். சுண்டல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு என்னோட ஸ்டைலில் பார்த்துடலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து அர்ஜென்ட்டுங்கிறதுனால குக்கரில் வச்சிட்டேன். பட்டு இதில் வந்து சட்டியில் வச்சாலும் சூப்பராக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் குழம்பு அப்படின்னாவே சட்டியில் வச்சா தான் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுனால நான் குக்கரில் வச்சிட்டேன். ஆனால் ரொம்ப ஈஸியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க என்னோட ஸ்டைலில். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு வடைச்சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி மசாலா பொருளெல்லாம் கொஞ்சம் வதக்கணும். அதெல்லாம் வதக்கி அரைச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி மல்லி, சீரகம், மிளகு இதெல்லாம் வந்து தேவையான அளவு போட்டுக்கணும். மல்லி வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன். சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன் தான் போட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு 50, 60 சின்ன வெங்காயம், தாராளமாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கணும். மிளகா வந்துட்டு நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 5, 6 மிளகா போட்டிருந்தேன். இது வந்து காரம் இல்லை இந்த மிளகா, அதனால் வந்துட்டு 5, 6 மிளகா போட்டிருந்தேன். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் குட்டி சைஸாக இருந்ததுனால 2 தக்காளி, அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது வேகறதுக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வெந்து வரக்காக உப்பு கொஞ்சம் போட்டிருந்தேன். உப்பு போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்து வந்துடும். அதுக்காக போட்டு நல்லா பிரட்டி விட்டு நல்லா சும்மா ஒரு கண்ணாடி பதம் வெந்தால் போதும். ஏன்னா நம்ம எப்படியும் கொதிக்க விட போகிறது தான். அந்த பதம் வெந்து வந்ததும் அதுக்கப்புறம் எடுத்து தேங்காய் வணக்கணும்னு நினச்சாலும் எண்ணெயில் வணக்கலாம். நான் வந்து வணக்கல. ஒரு அரை மூடி தேங்காய் போட்டு அப்புறம் இந்த மசால் வறுத்த எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் குக்கர் வச்சு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டேன். கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம சோம்பு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வந்து கடுகு தான் போட்டேன். கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டேன். நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி மசாலா அரைச்சி சேர்க்குற குழம்புக்கு வெங்காயம் போட்டு தாளிக்க மாட்டேன். அது வந்து கொஞ்சம் சீக்கிரம் சலிச்சு போயிடும். வெங்காயம் போட விருப்பம் இருக்கிறவங்க போடலாம். நான் வந்து போட மாட்டேன். அப்புறம் அதெல்லாம் போட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறணும். கருவேப்பிலை நல்லா இதானதும் பொரிஞ்சு வந்ததும் அதுக்கப்புறம் வந்து மசாலா பேஸ்ட் அதை அரைச்சதை போட்டு அதை நல்லா ஒரு பிரட்டி விட்டு அதுக்கப்புறம் சுண்டல் வந்து நான் வேக வைக்கல. ஏன்னா நான் குக்கரில் தானே விசில் விடுறேன், அதனால வேக வைக்கல. சட்டியில் செஞ்சோன்னா குக்கரில் போட்டு ஒரு 5, 6 விசில் விட்டு சுண்டல் போட்டுக்கணும். அப்புறம் நான் வந்து அந்த பச்சை சுண்டல், வேக வைக்காத சுண்டல் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன். அந்த சுண்டல் வந்து போட்டு மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியும் அதுக்குள்ளேயே ஊற்றிட்டேன். அப்புறம் எவ்வளோ தேவையாக இருக்குது நமக்கு அப்படிங்கிற அளவுக்கு பார்த்து ஊற்றிக்கணும். கொஞ்சமாக கெட்டி பதத்தை விட கொஞ்சம் தண்ணி பதமாக வச்சோம்னா தான் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வரும். அந்த தண்ணி பதம் மட்டும் பார்த்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கனாலும் ரொம்ப இதாக போயிடும். கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சிங்கனாலும் ரொம்ப கெட்டியாக போயிடும் குழம்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு காரம் பத்தலை. அதனால வந்து நான் மறுபடியும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கறி மசால் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு அப்புறம் உப்பு போட்டேன். நம்ம ஆல்ரெடி வந்து வெங்காயம் வதக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் தேவையான அளவு பார்த்துட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 6, 7 விசில் விட்டுட்டேன். நான் வந்துட்டு சுண்டலும் வெந்து வரணும் பார்த்தீங்களா, அதனால் 6, 7 விசில் விட்டேன். 6, 7 விசில் விட்டு எடுத்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். செம்ம மணமாக அப்படியே அந்த சுண்டல்லாம் வந்து நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கே தாராளமாக கொடுக்கலாம். அந்த சுண்டல் இப்படின்னு நசுக்குனோன்னாவே சூப்பராக நசுங்கிடும். அந்த அளவுக்கு நல்லா வெந்துடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் விசில் போனதும் அதை எடுத்து விட்டுட்டு வேறு சட்டியில் வந்து மாற்றி வச்சிட்டேன். மாற்றி வச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து ஃபைனல் டச் தூவி விட்டு இறக்கி எடுத்தோன்னா சூப்பராக கம்மன்னு சுண்டல் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாருங்கள் தண்ணி தாராளமாக வச்சுருந்தேன். குழம்பு எப்படி கெட்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள். அதனால் நீங்கள் வந்து தண்ணி வந்து பார்த்து வச்சுக்கோங்க, அளவு மட்டும். ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கனாலும் ரொம்ப குழம்பா போயிடும். இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த சுண்டல் குழம்பு வந்துட்டு சாப்பாடு, இல்லை தோசை, பணியாரம், சப்பாத்தி இந்த மாதிரி எதுக்கு வேணும்னாலும் காம்பினேஷன் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பாய் பாய்.